வணக்கம், நான் உங்கள் சங்கவி. இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாற்றம் கொண்டு வந்த அசானிக்கு மீண்டும் ஒரு பெரிய 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 கைத்தட்டல். 200 வருஷம் வேதனைக்கு மத்தியில தான் சாதனை. நானும் தோட்ட தொழிலாளி மகன். அசானி மாவட்டத்தில் தான் முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் பிறந்தாரு. ராமர் அணை அனுமான் கல்லு போட்டுக்கிட்டு இலங்கைக்கு வந்தார் சொல்லி. ஆனா அதை விட இன்னைக்கு சீட்டமில் அசானி மூலமாக கான்கிரீட் பாலம் போட்டிருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்குதுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலியில என்ன விடயத்தை பத்தி பார்க்க போறோம்னா, அசானி என்றதுமே எல்லாருக்குமே தெரியும். அதாவது இன்றைய காலகட்டத்தில் இன்றைய ஒரு நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த உலக வாழ் தமிழர்கள் அனைவருடைய மனதிலையுமே குடிகொண்டிருக்கக்கூடிய அல்லது எல்லாருடைய விருப்பத்துக்குரிய ஒரு செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடியவர் தான் அசானி. அதாவது இலங்கையில இருந்து 2 சிறுமிகள் சென்றிருந்தார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து கில்மிஷா மற்றும் மலையகத்திலிருந்து அசானி இருவரும் தென்னிந்திய தொலைக்காட்சியான ஜீ தமிழ் தொலைக்காட்சியில சரிகமப்பா நிகழ்ச்சியில பங்கு பெற்றுவதற்காகத்தான் சென்றிருந்தார்கள். இதுல இருவருமே தங்களினுடைய பாடல்களை சிறப்பாகவே வழங்கி கொண்டு வருகின்றார்கள். இவர்கள் 2 பேரையுமே ஒப்பிடுகின்ற பொழுது அசானியை விட கில்மிஷா பாடல் திறமையில ஏற்கனவே அவருக்கு நிறைய பயிற்சிகள் இருக்கின்றன. இது தொடர்பாக அவர் கொஞ்சமே அதிகமான ஒரு பெறுபர்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம் பாடல்கள்ல. ஆனால் இதற்கு மாறாக அசானி பாத்தீங்கன்னு சொன்னால் அவருமே எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் தற்பொழுது இருக்கக்கூடிய பயிற்சிகளை வைத்துக்கொண்டு சிறப்பான முறையிலேயே பாடல்களை வழங்கி கொண்டு வந்தாலும் இந்த அசானி இன்றைக்கு ஒரு வரலாற்றையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விதமாக அல்லது ஒரு சரித்திர நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய ஒரு சிறுமியாக இன்றைக்கு அவர் ஒரு மேடையில இணைக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் அசானி மலையகத்தை சேர்ந்த சிறுமி. இந்த மலையகம் என்றாலே எல்லாருக்குமே தெரியும். மலையக வாழ் மக்கள் அனைவருமே இந்தியாவில இருந்து இலங்கைக்கு வந்தவர்கள். அந்த முன்னைய காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா 200 வருடங்களுக்கு முன்னதாக அவர்கள் தோட்ட தொழிலுக்காக இந்தியாவில இருந்து இலங்கைக்காக கொண்டு வரப்பட்ட மக்கள். அதன் பின்னராக அவர்கள் இந்தியாவுக்கு போக முடியாமல் இங்கேயே இருந்து விடுகின்றார்கள். அதே தொழிலையே செய்து கொண்டு, அதாவது இன்றைய காலகட்டங்களில் இப்ப எங்களுடைய அப்பா ஒரு தொழில் செய்திருப்பார், ஆனால் அதே தொழிலை தான் பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. அவர்கள் வேறு தொழில்கள் படித்து முன்னேறி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை அந்த மலையகத்துக்குள்ளேயே தான் சுற்றி கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு நிரந்தரமான வீடு இல்லாமல் எந்த ஒரு வசதிகளுமே இல்லாமல் அல்லும் பகலும் நிறையவே துன்பங்களை நிறைய கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டு வருகின்றார்கள். இது எல்லாமே அசானியினால இன்றைக்கு ஒரு பெரிய மேடையில சொல்லப்பட்டு இன்றைக்கு எல்லா மக்களுமே அதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய விதமாக அமைந்திருக்கிறது. இது இவ்வளவு நாளும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கதைக்காத இந்தியாவை சேர்ந்த தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு ஒரு விஷயம் தெரிந்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும். 200 வருடங்களாக இப்படி ஒரு மக்கள் இலங்கையில இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விதமாக அசானி மூலமாக இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு தருணமுமே அசானி பாடுகின்ற பொழுது ஏதாவது ஒரு புதிதான நிகழ்ச்சியான சம்பவங்கள் மேடையில காத்துக்கொண்டே இருக்கும். தற்பொழுது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஜீ தமிழ் குடும்ப விருதுகள் அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு வருடமுமே நடந்து கொண்டு வருகின்றது. அந்த விருதுகள்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சிறந்த நடிகைகளுக்கான விருது, சிறந்த எந்த தொடர் நாடகங்களுக்கான விருதுகள் அந்த மாதிரியாகத்தான் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்படித்தான் எல்லாருமே ஒரு சில விருதுகள் வேறு விதமாகவும் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அசானிக்கும் ஒரு விருது வழங்கி இருக்கின்றார்கள். இந்த ஜீ தமிழ் குடும்பத்தில் அசானிக்கு விருது என்றதையும் விட அசானியினால இன்றைக்கு அந்த மலையக மக்களுக்கே ஒரு பெரிய விருது கிடைத்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கின்றது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அந்த காணொளி காட்டுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு நிரந்தரமான வீடு இல்லை, அதாவது சொந்தமான வீடு இல்லை, நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம் என்று சொல்லி தங்களினுடைய கஷ்டங்களை அவர்கள் பகிர்ந்திருப்பார்கள். இதன் தொடர்ச்சியாகவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் அனைவருக்குமே சொந்தமான வீடு ஒன்றை கட்டி கொடுப்பதாக ஒரு நிறுவனம் ஒன்று வாய்க்கு தந்திருக்கின்றது. அதற்கு அடையாளமாக ஒரு சின்ன வீடு, அதாவது ஒரு கார்ட்போர்டில் செய்த மாதிரியான ஒரு வீடு மாதிரியையும் ஒன்றையும் அசானியினுடைய கையால அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், மலையக மக்கள் எல்லாமே இலங்கையில் இருக்கிறார்களே, அசானி யாருக்கு கொடுத்தார், அப்ப அசானி இலங்கைக்கு வந்து விட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. அந்த ஜீ தமிழ் நிறுவனத்தினால பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மலையகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களிலிருந்து ஒவ்வொருத்தரையும் தெரிவு செய்து அங்கு விமானம் மூலமாக அழைத்து சென்று அந்த மேடையில் அவர்களை கௌரவித்து அவர்களுக்கு அசானியினுடைய கையால் அந்த வீடு மாதிரி அமைப்புகளை கையளித்திருக்கின்றார்கள். அவருக்கு இப்படியான சொந்தமாக வீடு கட்டி கொடுப்பதாகவும்
வாக்களித்திருக்கின்றார்கள். இதற்கு முன்னதாகவே யாழ்ப்பாணத்தில் இருந்து 2 தொழிலதிபர்கள் சென்று அசானி மற்றும் கில்மிஷாவிற்கு வந்து பணப்பரிசுகளை காசோலையாக வழங்கியிருந்தார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது அசானி முதலாக அந்த மேடையில் பாடின பொழுது எத்தனையோ பேர் உதவி செய்யணும் என்று சொல்லி முயற்சித்து அதன் பின்னராக சில பேருக்கு சில தடைகள் காரணமாக அந்த உதவிகள் அசானியை சென்றடையாமல் இருந்தாலும் கூட தற்பொழுது வந்து அசானிக்கு ஒரு மிகப்பெரிய உதவிகள் கிடைத்திருக்கின்றது. அந்த சிறுமி வந்து வாழ்க்கையை வெற்றி கொண்ட மாதிரியான ஒரு சம்பவம் தான். ஏனென்றால் அந்த சிறுமி தனக்கு மட்டும் இல்லாமல் தன்னுடைய கிராம மக்களுக்குமே ஒரு நல்லதை செய்திருக்கின்றார். அதுவும் அவருடைய பாடல் மூலமாக ஒரு பாட்டால ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார் என்றால் அது நிச்சயமாக அசானி தான். இப்படி இருக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மலையக மக்கள் அந்த மேடையில் சென்று 200 வருடங்களின் பின்னராக தங்களுடைய தாய் மண்ணில் இருக்கிறார்கள். எல்லாருமே கண்கலங்கின வண்ணமாக இருக்கிறார்கள். இந்த தாய்மண்ணை விட்டு பிரிவது எவ்வளவு பெரிய வலி என்றது நிச்சயமாக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏனென்றால் எவ்வளவோ போர் காரணமாக அந்த ஒவ்வொரு இடங்களையும் விட்டு தங்களுடைய சொந்த இடங்களை விட்டு தள்ளி கொஞ்சம் இடம் தள்ளி இருக்கின்ற பொழுதே எவ்வளவோ கவலையாக இருக்கும். வீட்டை விட்டுட்டு வந்திருக்கிறோமே, அல்லது எங்களோட வீடு எப்படி இருக்கு, இடம் எப்படி இருக்கு, எப்ப திருப்பி போவோம் அந்த இடத்துக்கு என்ற மாதிரியாக எத்தனையோ இயக்கங்கள் இருக்கும். ஆனால் 200 வருடங்களாக சொந்த மண்ணுக்கே போக முடியாமல் ஒரே இடத்திலேயே இருக்கின்றது என்பது நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு வலிமிகுந்த ஒரு பயணமாக இருந்திருக்கும் அவர்களுக்கு. இது அவர்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாளாகத்தான் அந்த குடும்ப விருதுகள் நடந்த அந்த நாள் இருந்திருக்கும் அவர்களுக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அசானி வந்து இனிமேல் போட்டியில வெற்றி பெறுவாரா இல்லையா என்றது வந்து கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் நிச்சயமாக. காரணம் என்னென்றால் அசானி வந்து இதற்கு முதலே 2-3 தடவைகள்ல அந்த எலிமினேட் ஆகி போகின்ற டேஞ்சர் ஜோன் வரைக்குமே வந்து விட்டார். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் இனிமேல் போட்டியில வெற்றி பெறுகின்றாரோ இல்லையோ, ஆனால் மக்கள் மனது எல்லாவற்றையுமே அவர் வென்று விட்டார் என்றதுதான் உண்மை. இது தொடர்பாக நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.